அன்புடன் வணக்கம். இப்பொழுது வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் ஏற்கனவே 2 3ஆம் கட்ட அகழ்வாய்வுகள், அதே போன்று அங்குள்ள அருங்காட்சியகம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஜனவரிக்கு பிறகு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் 2025 நடந்து கொண்டிருக்கும் அகழ்வாய்வுகளை பற்றியும் 5 காணொலிகளை வெளியிட்டுள்ளோம். இப்பொழுது முதல் 2 கட்டத்தில் எவ்வாறு அந்த அகழ்வாய்வுகள் நடைபெற்றன என்பதை, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் இப்பொழுது இந்த காணொலி வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். ஏற்கனவே காணொலியிலே காணாதவர்கள் நமது வலையொலி காட்சியில் அது வெளியிடப்பட்டுள்ளது, சென்று பார்த்துக் கொள்ளவும். அதன் இணைப்பு புகழடக்கத்தில் தரப்பட்டுள்ளது. இப்பொழுது அங்குள்ள சுடுகாட்டை நெருங்கிவிட்டோம். வெம்பக்கோட்டை ஊர் வழியாக சென்றோம். இப்பொழுது அந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு அருகே வந்துவிட்டோம். இது அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட காட்சிகள் இதோடு கலந்து காட்டப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் பொழுது இவ்வாறான ஒரு பெயர் பலகை அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அகழ்வாய்வு தளம் என்று குறிப்பிடப்பட்டு எந்த இடத்தில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று அப்பொழுது அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் அது. இப்பொழுது நான் இடது பக்கத்தில் உள்ள காட்சிகளானது வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பணிகள் துவக்குவதற்கு முன்பாக உள்ள காட்சிகள். அங்கு எந்த இடத்தில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற வேண்டும், எந்த இடத்தில் பொருட்கள் கிடைக்கின்றன என்று செயற்கைக்கோள்கள் வாயிலாக அந்த இடமானது ஆய்வு செய்யப்பட்டு அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்பொழுது 36 குழிகள் தோண்டுவதாக அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அந்த இடத்தின் மேலேயே, அதாவது அந்த வாழ்வியல் மேடு, ஆற்றங்கரையில் வடபகுதியில் அமைந்துள்ள அந்த வாழ்வியல் மேட்டுக்கு மேலாகவே தரையில் ஏராளமான பொருட்கள் கிடைத்தன. அதாவது பானை ஓடுகள், உடைந்த செங்கற்கள், அதே போன்று சாம்பல். வாழ்வியல் மேடு என்பதற்கு அடையாளமாக ஏராளமான சாம்பல் அங்கு கிடைத்தது. அந்த மண்ணே வித்தியாசமான ஒரு நிறத்தில் காணப்பட்டது. அதாவது பக்கத்தில் உள்ள காடுகளிலிருந்து, அதை அடுத்த 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காடுகளிலிருந்து, 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காடுகளிலிருந்து இந்த மண் ஒரு வாழ்வியல் மேடாக இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளத்தை அந்த இடம் நமக்கு தெரிவித்தது. அப்பொழுது சென்றது பொழுது நான் ஏராளமான பானை ஓடுகளை அந்த பகுதியில் நான் பார்த்தேன். வலது பக்கமாக உள்ள காட்சிகள் முதல் 2 கட்ட ஆய்வுகளில் நடத்தப்பட்ட இடத்தில் தோண்டப்பட்ட குழிகளைத்தான் பதிவு செய்ததை இத்தோடு சேர்த்து இணைந்து 2 காட்சிகளாக நான் பதிவிட்டுள்ளேன். அதாவது தோண்டப்பட்ட பிறகு உள்ள காட்சிகள், இது தோண்டுவதற்கு முன்பாக உள்ள காட்சிகள். அதாவது அகழ்வாய்வு பணிகள் துவங்குவதற்கு 15 நாட்கள் முன்பாக நான் அங்கு சென்றிருந்தேன். முதல் கட்ட ஆய்வுகள் துவங்குவதற்கு முன்பு. அப்பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகளையும் 2ஆம் கட்ட ஆய்வு பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ள காட்சிகளையும் நான் 2ஐயும் இணைத்து பதிவிட்டுள்ளேன். ஏனெனில் அந்த இடம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது, அகழ்வாய்வுகளின் வழியாக எப்படி தோண்டப்பட்டிருக்கின்றது என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அங்க பாருங்க, ஏராளமான பானைகள் கிடைக்கின்றன. அந்த பானைகளைத்தான் உங்களுக்கு நான் காட்டுகின்றேன். அகழ்வாய்வு பணிகள் நடப்பதற்கு முன்பாகவே அந்த களத்தில் ஏராளமான பொருட்கள் கிடைத்தன. உள்ளூர் மக்களும் அவ்வாறுதான் தெரிவித்தார்கள், இந்த பகுதியில் ஏராளமான பொருட்கள் கிடைப்பதாகவும். ஆகவே உள்ளூர் மக்களையும் நான் சந்தித்தேன். அதே போன்று அதை யாரை சந்தித்தேன் என்பதை நான் அடுத்தடுத்த தெரிவிக்கின்றேன். இதுதான் அங்கு அந்த எந்த இடத்தில் குழி தோண்டப்பட இருக்கின்றது, ஆய்வு செய்யப்பட இருக்கின்றது என்பதை தொல்லியல் ஆய்வாளர்கள், அதாவது அங்கு உள்ள இயக்குனர் பொன்பாஸ்கர் தலைமையிலான குழு அந்த இடத்தை தேர்வு செய்து அதை குறித்து வைத்துள்ளார்கள். கட்டைகளின் மூலம் குறித்து வைத்து சுண்ணாம்புகளின் மூலம் கோடு போட்டு வைத்துள்ளார்கள். அது இடம் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆய்வு பணி துவக்குவதற்காக தயார் நிலையில் அந்த களமானது அன்று இருந்தது. 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாத காலகட்டத்தில் நான் சென்றிருந்த பொழுது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இது. பிப்ரவரி இறுதியில் நான் அப்பொழுது அங்கு சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ஆய்வு தளமானது 25 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக காணப்படுகின்றது. இங்கு கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழர்கள், மனிதர்கள் வசித்து வந்தார்கள் என்பதற்கான ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. பலரும் கேட்கலாம், என்ன ஆதாரம் சொல்லி. கற்கால ஆயுதங்கள் கிடைக்கின்றன. அதே போன்று மரபணுவியல் ஆய்வுகளின் மூலம் மனிதர்கள் இங்கு வந்த, அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கு வந்த மனித இனமான எந்த காலகட்டத்தில் வந்தது என்பதையும் இணைத்து மரபணு ஆய்வுகளின் மூலமும், அதே போன்று
மானுடவியல் ஆய்வுகளின் மூலம் இங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நிரூபிக்க இயலும். அடுத்த பதிவுகளில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். உள்ளூர் நபர்களையும் நான் சந்தித்தேன். இந்த பகுதியில் ஏராளமான பொருட்கள் முன்பு கிடைத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். அங்கு ஒரு பாண்டீஸ்வரன் கோவில், முனீஸ்வரன் கோவில் ஒன்று காணப்படுகின்றது. இந்த அகழ்வாய்வு தளத்துக்கு கிட்டத்தட்ட 150 மீட்டர் தொலைவில் தான் அந்த கோவில் காணப்படுகின்றது, மேற்கு பக்கமாக. இதுவும் ஒரு பழமையான கோவில். அங்கு உள்ள மக்கள் தொடர்ந்து வணங்கி வருகிறார்கள் முனீஸ்வரர் கோவிலை. இந்த மேல் பரப்பில் ஏராளமான பொருட்கள் முன்பு கிடைத்திருக்கின்றன என்று அங்கு உள்ள ஒரு மூதாட்டி ஒருவர் நமக்கு தெரிவித்தார். என்னென்ன பொருட்கள் கிடைத்தன? அம்மி, அதே போன்று ஆட்டுக்கல், பானைகள், செங்கல், ஒரு சில உலோக பொருட்களும் அப்பொழுது கிடைத்திருக்கின்றன. செம்பு, இரும்பு ஆகிய பொருட்கள் மேல் பரப்பிலேயே கிடைத்திருப்பதாகவும் பலரும் எடுத்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். செப்பு காசுகள் கூட மேலேயே கிடைத்ததாகவும், இது தொடர்ந்து கடந்த 60-70 ஆண்டுகளில் இவ்வாறு கிடைத்துக் கொண்டே இருந்திருக்கின்றன. ஆகவேதான் இந்த இடமானது தொல்லியல் ஆய்வுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆய்வு பணிகள் நடந்த பொழுது எடுத்த காட்சிகள் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் பிறகு மூடப்பட்ட காட்சிகளும் அதனுடன் இணைந்து பகிரப்பட்டு வருகிறது. எவ்வாறு ஆய்வு பணிகள் வளர்ச்சி அடைந்தது அந்த இடத்தில் என்பதை இதன் மூலம் தெளிவாக நாம் பார்க்க இயலும். முதல் 2 கட்ட ஆய்வுகளில் ஏராளமான குழிகள் தோண்டப்பட்டன. முதல் கட்ட ஆய்வில் 36 குழிகளும், 2ஆம் கட்ட ஆய்வுகளில் 18 குழிகளும் தோண்டப்பட்டு இந்த ஆய்வு பணிகளான நடைபெற்றது. முதல் கட்ட ஆய்வில் 3254 பொருட்கள் எடுக்கப்பட்டன. 2ஆம் கட்ட ஆய்வில் கிட்டத்தட்ட 1000 பொருட்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டன. எடுக்கப்பட்ட பொருட்கள் நான் ஏற்கனவே தெரிவித்தேன். அங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட பொருட்கள். அதை பார்க்காதவர்கள் அந்த பதிவை சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். என்னென்ன மாதிரி பொருட்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டன, அதன் தொன்மை என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, எவ்வாறு தயாரிக்கப்பட்டது, எந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த பகுதியில் நிறுவப்பட்டிருந்தன என்பதை அந்த பதிவுகளில் சென்று பார்த்துக் கொள்ளலாம். முக்கியமாக ஏராளமான மண் பானைகள் இங்கிருந்து சிவப்பு, கருப்பு மண் பானை ஓட்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன. உடைந்த மண் பானை ஓடுகள் எடுக்கப்பட்டுள்ளன. நல்ல நிலையில் உள்ள பாத்திரங்களும் மண் பாத்திரங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. அதே போன்று தங்கம் இங்கிருந்து எடுக்கப்பட்டது. முதல் 2 கட்ட ஆய்வுகளில் ஒரு தங்க ஆபரணம் எடுக்கப்பட்டது. அது 17ஆம் நூற்றாண்டு நாயக்கர் கால ஆட்சியில் உள்ள ஒரு ஆபரணமாக இருக்கின்றது. இந்த பகுதிக்கு அருகேதான் ஏராளமான கோவில்களில் கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அதாவது தமிழில் வட்டெழுத்து கல்வெட்டுகளிலிருந்து இப்பொழுது பிற்கால பாண்டியர் கால கல்வெட்டுகள் வரை தொடர்ந்து கிடைக்கின்றன. அதே போன்று செப்பேடுகள் 1577ஆம் ஆண்டு வெட்டப்பட்ட செப்பேடு ஒன்றும் அங்கு கிடைத்திருக்கின்றது. அதை பற்றிய வேற ஒரு பதிவில் நான், அதாவது இந்த வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளத்துக்கு முன்பு இங்கு என்ன வளர்ச்சி அடைந்தது இருந்தது என்பதை பற்றி நான் தெளிவாக வேற ஒரு பதிவில் தெரிவிக்கின்றேன். அந்த கல்வெட்டுகள், அதாவது செப்பேடுகளில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை பற்றி. அதே போன்று பல இடங்களிலும் கிழங்குகளிலும் சில கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அதை பற்றியும் வேறொரு பதிவில் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது இந்த களத்தில் எடுக்கப்பட்ட பொருட்களானது இங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் இப்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இடைக்காலத்தில் சில காலம் அருங்காட்சியகமானது மூடப்பட்டிருந்து இப்பொழுது அருங்காட்சியகம் மீண்டும் கல அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் சென்று இலவசமாக பார்த்துக் கொள்ளலாம். நம்முடைய தமிழர் பண்பாடு, நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு அறிவு நிறைந்தது என்பதை இங்கு உள்ள பொருட்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அங்கு எடுக்கப்பட்ட பொருட்களில் உள்ள பானை ஓடுகள் அங்கு பரப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த எவ்வளவு தொழில்நுட்பம் வாய்ந்த அந்த பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன அன்றே என்று இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இது மூடப்படாத குழிகள் அப்பொழுது நான் சென்றிருந்த பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகளாகும். அந்த காட்சிகளும் இத்துடன் சேர்ந்து பகிரப்படுகின்றன. இதன் பிறகு வேறொரு பதிவில் நான் வெம்பக்கோட்டை ஆய்வுகளை பற்றி வருகின்றேன். வெம்பக்கோட்டை அகழ்வாய்வுகளானது இதன் முன்பு, அதாவது தோண்டப்படுவதற்கு முன்பு அந்த இடம் எப்படி இருந்தது, எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன். அதே போன்று வைப்பாற்றின் கரையில் வெம்பக்கோட்டையை சுற்றி என்ன விதமான கோவில்களில் எவ்வாறான கல்வெட்டுகள் கிடைக்கின்றன, அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் செய்தி என்ன என்பதை பற்றியும் நான் தெரிவிக்கின்றேன். அதே போன்று எதிர்கோட்டையில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் வட்டெழுத்து கல்வெட்டுக்களை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் நான் தெரிவித்திருந்தேன்.
பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளவும். அதே போன்று இங்கு உள்ள செவல்பட்டியில் அமைந்துள்ள குடைவரை கோயிலை பற்றியும் தெரிவிக்கின்றேன். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளவும். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.